வாழை உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வேண்டாம், ஜீன்ல வேணுமா? இது நல்லா கலர் கலராக இருக்கும். முன்னாடி உண்டு தெரியுமா கரேபியன்ல ரெட் கலரு அந்த மாதிரி. ரெட் கலர்னா அதுனா குடோனில் இருந்தால் தான் உண்டு. ஆனால் அது கூட பார்த்தேன், பால் பச்சை கலரில் தான் போட்டிருந்தீங்க. வானவில் கலரில் பால் பச்சை கலரில் கோயில் கொடைக்கு போகிற மாதிரி. கோயில் கொடைக்கு போகிற மாதிரி அதே மாதிரி இந்த கோடு கூட போட்டிருக்கீங்களா அந்த சைஸ்? அதில் மல்டிபிள் கலர் வர்றதோ அந்த கலரு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னது பணப்பெட்டியா? தெரியல ப்ரோ, பணப்பெட்டி மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ள ஃபுல்லாக வச்சால வச்சுருக்காங்க. பணப்பெட்டி சொன்னவங்க என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. பியூர் ஒயிட் எக்ஸல் பாய் இதுலயே இருக்கு. இதுல இதுலயா? பிளாக் மட்டும் தான் இருக்கு. ஒயிட் இல்லையா? ஃபுல் ஒயிட்டா? எவ்வளோ ப்ரோ அது? 600. 600 கலவா நீ பயலுடா. ப்ரோ மெதுவாக பாருங்க ப்ரோ, கீழே தள்ளி விட்றீங்க எல்லாத்தையும். ஒட்டாலே கீழே விடுங்க. நான் வந்தால் பாலண்ணா இல்லையோண்ணே? பாலண்ணா இல்லையோ? மெதுவாக பாருங்க. அங்கே ஸ்டாக் இருக்கா? நல்லா மெதுவாக பாருங்க. சிக்கன் எல்லாமே இல்லைன்னா அதுக்கு ஆகாம ப்ரோ செய்யும். அதான் நாங்கள் அழுக்காகவும் தான் உங்களை வெளியே எடுக்காதீங்க. நீங்கள் மாறி மாறி அதே வெளியே குளிச்சுட்டு வந்தியா? நீ நமக்கு சைஸ் பார்க்க முடியும். அதே பிராண்ட்ல நீங்கள் வேறு சட்டை எடுத்துருவோம் பிளாக்ல. நீங்கள் அதை போட்டு பாருங்க. சைஸ் நமக்கு சைஸ் தெரியும். எந்த கடையிலுமே உழைச்சி காட்ட மாட்டாங்க. கேட்க போய் நம்ம உழைச்சி எடுத்து காட்டுவோம். கவரை விட்டே பிரிக்க மாட்டாங்க ப்ரோ. ஒயிட்டை உழைச்சி காட்ட மாட்டாங்க. அழுக்காம இருந்துருங்க. ஒயிட் எடுத்து இப்படி போட்டு வச்சுருக்காங்க. யாருமே எடுக்கலாம் சைஸ் தெரியாத ப்ரோ. நம்ம பார்த்து எடுத்தாலும் நமக்கு சைஸ் தெரியும். அதே பிராண்டில் வேறு சட்டை எடுத்தாருன்னு அதே பிராண்டில் வேறு சட்டை எடுத்தாலும் நமக்கு எடுக்க போகிற சட்டை சைஸ் தெரியாது. இங்கே M1 போட்டு பார்த்துருக்கீங்களா? அதே கலரில். ஓகே ஏமா பாருல மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? வேமா எதுல உங்களுக்கு முதல்ல எடு, அப்புறம் நான் ப்ரோ இறங்க ப்ரோ. மேலேயே நின்றுருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாண்ணா? ப்ரோ தெரிஞ்சவங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? நீங்கள் ஜாலியாக அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. சட்டையை போட்டு பார்க்கக்கூடாதுன்னு வர சொல்லிட்டீங்க. நாங்கள் இந்த ஊருக்காரங்க தான், வெளியூர் கிடையாது. ப்ரோ எல்லாருமே இந்த ஊருக்காரங்க. ஹலோ, என்னடே கடைக்கு அனுப்பிவிட்டுருக்க? வெள்ளச்சட்டை போட்டு பார்க்க விட மாட்டேங்காங்க. ஆமாம், ரிவல்ஸ் தான். நாங்கள் தான் வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தா தானே தெரியும். நீங்கள் உழைச்சி போட போய் தான் நம்ம தொடர்ந்து இல்லைன்னா நான் வெளியவே எடுத்துக்கணும். அது எடுத்துட்டு எல்லாத்தையும் இது போடுங்க. அழுக்காவும் நாங்கள் இன்னும் தாக்கடையிலே ஒன்று வந்து வந்துருக்கேன். சொன்னா சரி ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும்னு விட்டாச்சு. அது நீ வாரியா இப்படி ஓயாம எல்லாம் போட்டா பார்க்கறது வெளியெடுத்து பார்க்க வெளியெடுத்து எந்த கடையிலுமே பார்க்க விட மாட்டாங்க ப்ரோ. ஒயிட் சட்டை ரோஜியா சொல்லலாமா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என் சைஸ் கரெக்டா இருக்குமா? அது
மூணு சைஸ் எம் சைஸ்ல எம் உள்ள போன ஆள் இன்னும் வரவே இல்லைல்ல. அவர் என்னடே பண்றாரு? யாரு போனா உள்ள? போட்டு பார்த்தா இது வரட்டும். ஏன் தான் உள்ள போகாத ப்ரோ ப்ரோ போயிருக்கேன். வந்தோம்னா போங்க ப்ரோ. போயே அரை மணி நேரம் இருக்கும். தனியா வேற ஒரு டைம் தெரியட்டும் உங்களுக்கு வெளியே வரட்டும். என்ன பண்றீங்க? போயே 1/4 மணி நேரம் இருக்கும் போல. கலர் இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ வெயிட்டு போட முடியாது. வெயிட்டு போட்டிங்கன்னா அழுக்காயிரும். அழுக்காயிட்டுனா நீங்கள் வேண்டாம் ப்ரோ. பேண்ட்னா கூட கீழே அப்படியே போடலாம். சரி அது டபுள் எக்ஸல் ஒரு சட்டை நீங்கள் தான் டபுள் எக்ஸல் சட்டை போட்டு எவ்வளோ நேரம் ப்ரோ? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் 34. ரெண்டு டிஸ்கவுண்ட் உண்டா? நீங்கள் எடுங்க வேணா பாருங்க. சார்லி சாப்ளின் மாதிரி இங்கே போட்டால் தான் இங்கே வரைக்கும் கரெக்டாக இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, இதுக்கு தான் ப்ரோ சொன்னேன். நீங்கள் சைஸ் கரெக்டாக இருக்கும், நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க. பாருங்க இங்கே போடுறோம். அதான் ப்ரோ உங்களுக்கு இருந்தால் எடுத்துவாங்க ப்ரோ. இன்னும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்கிறோம். நீங்கள் பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக சைஸ் இருக்கும்ல எப்படினாலும். இப்போ இதுவும் ஒயிட் கலர் தான். இது இப்போ நான் அழுக்காக்கிட்டேன்னா அப்புறம் நீங்கள் உள்ளே போய் மாற்றுறீங்க. சரி இவன் போனா ஏன் சட்டையை கழட்டு வெளியே எவ்வளோ நேரம் ப்ரோ? ஒரு 1/2 மணி நேரம் ஆகிங்க. நாங்களாம் அது நீ கடையில் பேசுப்பா. ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க? கடையில் ப்ரோ இல்லை ப்ரோ, தேவலாம் பேசிட்டு இருக்காங்க. இது போட்டு பார்க்கிங்க எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு உள்ள போய்? அது ஏன் சரி உன் வேலையை நீ பார்த்து போயிட்டே இருக்க. தேவலாம் பேசிட்டு இருக்க நீ. என்ன ப்ரோ பேசிட்டு இருக்காங்க? சம்பந்தமா ஏன்ட்ட பேசக்கூடாதுப்பா. நீ கடையில பேசுற. நீங்கள் சண்டை போடுவீங்க. கஸ்டமர்கிட்ட நான் 1 மணி நேரம் கூட போடுவேன். அவங்களும் பார்க்கணும். அவர் உள்ள போறாரு, இவன் போனா 2 நிமிஷத்துல வந்துட்டான். உள்ள இருக்கும்போது நீங்க என்ன கேட்டீங்களா? தேவலாம் பேசிட்டு இருக்க தம்பி. நீங்களும் ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் ப்ரோ இவ்வளவு நேரம் கேட்கல? நீங்க கேட்கவும் மாட்டீங்க. கஸ்டமர் சரிங்களா? செல்லு எங்க எனக்கு அடுத்து வெளியே கமிட்மெண்ட் இருக்கு. தம்பி நீ அதுக்கு ஏன்ட்ட பேசக்கூடாது. உங்க அவர்கிட்ட உடச்சு விட்டுறோம் பார்த்துக்கோ. ஆமா நீங்க அவர்கிட்ட போட்டு நீங்க என்கிட்ட என்ன பேசா நான் பொறுத்து போய்க்கலாம். இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து பேசிங்கன்னா கஸ்டமர் அவங்க போட்டு பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வந்தா தானே அவங்க வருவாங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், ஒரு போறாரு ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. அது அவங்களுக்கு எப்படி போட்டு பார்க்காம ஒரு ட்ரையல் ரூம் தான் ப்ரோ இருக்கு. எப்படி ப்ரோ ஒரு ட்ரையல் ரூம் தான் இருக்கு. ஒரு என்ன செய்யணும் உனக்கு இப்போ? என்ன செய்யணும் ப்ரோ? நான் என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா கேட்கதான் செய்றேன். உங்களை கேட்டா கேள்வி மட்டும் பதில மட்டும் சொல்லு. கடையில நீ பேசணும், ஏன்டாலும் பேசக்கூடாது சரியா? பதில மட்டும் சொல்லுங்க. கேட்ட கேள்வி கடையில பேசு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. கடையில பதில மட்டும் சொல்லு. மட்டும் சொல்லு. என்ன கேட்க? கடையில பேசிட்டோம். உங்கள்ட்ட கேள்வி ஏன்னா என்ன ப்ரோ பேசிட்டு இருக்காங்க? போட்டு பார்க்க அவங்க நீங்க நான் என்ன கேட்கிறேன்? போட்டு பார்த்தா தான் நான் ஓனரை கூப்பிடுறேன். நீங்க ஓனர்ட்ட பேசுங்க. ப்ரோ நான் என்ன கேட்க? இதுக்கு எதுக்கு அவன் நக்கால நின்னுட்டு இருக்க. என்ன இல்ல நீ நக்கால நின்னுட்டு இருக்க? பத்திரே நான் பின்ன என்ன என்ன உனக்கு அவ்வளவுதான் தம்பி இங்க வாங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் சரியா? எல்லாரும் ட்ரெஸ் வாங்க வந்தா ட்ரெஸ் எடுத்து தான் போவாங்க. நான் தேவலாம போக முடியும். ப்ரோ நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ப்ரோ ஒண்ணு அவங்க Dress கொடுத்துட்டு வாங்கல, நான் வெயிட் பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க கொடுத்து அனுப்புங்க ப்ரோ. கேள தூர பேரு. உனக்கு எந்த ஊர்ல? உனக்கு எனக்கு டவுன் ப்ரோ. டவுன் எங்க உனக்கு? ஏனா டவுன் நம்ம டவுன் தானா? திருநெல்வேலி சொல்லுங்க போ. தலைவர் திமிங்கலம் தான் நமக்கு ஒரே ஏரியா தானே. கேவலம் பேசிட்டு இருக்க. ஒரே ஏரியா தானே ப்ரோ. ஏய் சண்டை போடுங்க. நீங்க ஏமா பேசுறீங்க? விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு உங்க சட்டைல நீங்க போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து நீங்க போங்க ப்ரோ. அவர் போட்டு பாருங்க. ஏ முட்டாப்பல. ஏ மக்கட்ட. மக்கட்ட டேய் ஒண்ணாடா. போடா அப்படி போடா. சரி ப்ரோ நான் உள்ள போய் Dress மாத்தறோம் நிக்க. அவர் வாராரு ஒரு 1/2 மணி நேரம். அவர் ஏன்னு கேட்டா வேலை ஹலோ
ப்ரோ ஏன்னு கேட்டா மேல கேட்காரு, நீங்களும் கேட்க மாட்டீங்க. நான் கேட்டா நீங்க ஏன்னு நீங்க அவங்க ஏன்ட்ட பேச விடுறீங்க? கடைக்காரங்க அவர்கிட்ட என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க போட்டு பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டிஃபரன்ஸ் தான் அவங்க போட்டு பார்க்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. இல்ல பாய், நான் என்ன சொல்றேன், நானும் போட்டு பார்க்கணும். எனக்கும் வெளியே கமிட்மெண்ட் இருக்கு. அவரு போறாரு, ஒரு 1/2 மணி நேரம் உள்ள உட்காந்துருக்காரு. அவன் போனாங்க பாருங்க. நீங்க வந்து எங்க போட்டு பார்க்க வேண்டாமா? எடுத்து வர வேண்டாமா ப்ரோ? ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க தான் ஒரு 5 வீடியோ எடுக்காங்க. ஓனர் வந்து கேட்டாதான் நான் சொல்லுவேன், ஓனர் வந்துட்டா நீங்க பேசிக்கணும். போட்டு பார்த்து எப்படிதான் இருக்கும்னு நினைச்சு பாக்கணும்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கடை அப்படி நீ சப்போர்ட் பண்ண மாட்டோம். வீடியோ எடுத்துட்டே இருக்காரு ப்ரோ. அது மூல ஆஃப் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் வீடியோ வந்து இப்போ எங்களுக்கு தேவை. இப்போ சிசிடிவி கேமரா பாருங்க, ஃபுல்லா இதை எடுத்து போய் அதை கேஸ் எதுவும் கொடுங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. நீங்க பேண்ட்டை தூக்கிட்டு எறியறீங்க, சண்டை போடுறீங்க, அடிக்கீங்க. கடை டேமேஜ் ஆச்சுன்னா எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். கடை டேமேஜ் ஆச்சுன்னா எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் ப்ரோ. நான் வீடியோ எடுக்காம ப்ரோ இத மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கோம். தினம் ஒரு பிரச்சனையை பார்த்தா இருக்கோம் ப்ரோ. இது ஒரு விஷயமே கிடையாது. கேமரா ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. தேவலாம் நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. கேவலம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டது அவங்க, நீங்க அங்க அவரே வீடியோ எடுங்க. என்ன எடுக்கீங்க? செல்ல உடைச்சு போட மாட்டீங்க. நீங்க வாங்க மேல எழுதிட்டு ப்ரோ நீங்க அவர்கிட்ட கேட்டு போட்டு பார்க்க வந்தவர்கிட்ட அவர்கிட்ட போட்டு நீங்க கஸ்டமர் தான். நீங்க